சென்னை தீவுத்திடல் பொருட்காட்சி வரும் ஜனவரி முதல் வாரம் அல்லது பொங்கலுக்கு முன்பாகவே துவக்கப்பட உள்ளது. நிர்வாகிகள் அறிவிப்பு. சென்னை தீவுத்திடலில் பொருட்காட்சி ஏற்பாட்டு நிறுவனம் சார்பில் நிர்வாகிகள் செய்தியாளரை சந்தித்தனர். அப்பொழுது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது, சுற்றுலாத்துறையின் பொருட்காட்சிக்கு எந்த வருடமும் இல்லாத வகையில் இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக பொன்விழா ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த ஆண்டுகளைப் போல இல்லாமல் இந்த ஆண்டு மிக சிறப்பாக ஏற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பொருட்காட்சியில் அரசின் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் சாதனைகளை குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் திட்ட விளக்க அரங்கங்களும், குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை கவரும் வகையில் விளையாட்டுகள், சாகசங்கள், கேளிக்கைகள் இடம்பெற உள்ளன. வரும் ஜனவரி முதல் வாரம் தொடங்கப்படும் கண்காட்சி மார்ச் மாதம் வரை நடைபெற உள்ளது. இதற்கான திறப்பு விழாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களின் நேரம் கேட்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை கவரும் வகையில் பல்வகையான உணவு கூடங்கள், குடிநீர், கழிவறை, ஒப்படை அறை உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கட்டணம் என்பது கடந்த ஆண்டு போலவே இந்த வருடமும் பெரியவர்களுக்கு 40 ரூபாயும் சிறியவர்களுக்கு 20 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்துமிட கட்டணம் சென்னை மாநகராட்சி சார்பில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணமே வசூலிக்கப்படும் என தெரிவித்தனர். சார், இந்த வருஷம் சிறப்பான ஆண்டு சார். சுற்றுலாத்துறைக்கு மிகவும் முக்கியமான ஆண்டு. ஏன்னா இது பொன்விழா ஆண்டு, 50வது ஆண்டு. எந்த வருஷமும் இல்லாத வகையில் இந்த பொருட்காட்சியை நடத்தணும்னு தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எங்கள் மண்ணின் மைந்தன் திரு சேகர்பாபு அவர்கள், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் அவர்கள் வழிகாட்டுதல்படியும் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் இதுவரை சுற்றுலாத்துறை இது மாதிரி ஒரு பொருட்காட்சியை நடத்தினதே இல்லை அப்படின்ற ஒரு மக்கள்கிட்ட பேர் வாங்கணுன்ட்டு அவர்களுடைய ஆலோசனைப்படியும் அவர்களுடைய அறிவுறுத்தல் படியும் சுற்றுலாத்துறையின் வழிகாட்டுதல் படியும் எங்களுடைய பிஎஸ் அம்யூஸ்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டும் டிடிடிசியும் சேர்ந்து இந்த சுற்றுலாத்துறையினுடைய துணை உதவியோடு இந்த பொருட்காட்சியை நடத்தணும்னு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். மத்திய மாநிலடைய அரசு அவங்களுடைய அரங்குகள் 53 இருக்குது. அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ராட்னம், மற்ற இதர விளையாட்டு சாமான்லாம் இது வரைக்கும் மக்கள் பார்க்காத வகையில் இந்த வாட்டி புதுமையான வகையில் அமையணும்னு நாங்கள் அதுக்கு தீவிரமான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு அரசு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மக்களுக்கு தேவையான குடிநீர், மற்ற ஒப்பனை அறைகள், மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் என்ன சிறப்புனா, மக்கள் பொருட்காட்சிக்கு உள்ளே வர அளவுக்கு மவுண்ட் ரோடு சைடில் நாங்கள் பஸ்ஸு வர்றதுக்கு வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அரங்குகள் அதிகமாக இருக்குது. மக்கள் தங்களுடைய குடும்பத்தோடு இங்கே வரலாம். அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சுருக்கோம். உள்ள அங்கங்கே கேமரா பொருத்தியிருக்கோம். கேமரா இருக்கனால மக்கள் பாதுகாப்பாக வரலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் விரும்பி பார்க்கும் வகையில் இந்த பொருட்காட்சி அமையும்னு எல்லாம் குடும்பத்தோடு வாங்க. ஜனவரி முதல் வீக்கில் இதை திறக்கலான்னு இருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் தேதி கேட்டிருக்கோம். அவங்களுடைய தேதி எப்போ தராங்கன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட் வீக்கு இல்லைன்னா பொங்கலுக்கு முன்னாடி கூடிய விரைவில் மக்கள் ஆதரவோடு இதை சீக்கிரமாக திறப்போம். இப்போ எத்தனை அரங்குகள் இருக்குது சார்? எத்தனை அரங்குகள், என்ன மாதிரி ஏற்பாடு? 53 அரங்குகள் சார். மத்திய மாநில அரசுகள் 53 அரங்குகள் வருது. மத்திய மாநில அரசுகள்னா அவங்களுடைய திட்டங்களை செய்ய. ஆமாம், அவங்களுடைய திட்டங்கள் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அரங்கம் ஒதுக்கியிருக்கோம். மற்றபடி பொழுதுபோக்கு அம்சங்கள் என்னென்ன? பொழுதுபோக்கு அம்சம் அதான் இந்த வாட்டி பொன்விழா ஆண்டுன்றதுனால இது வரைக்கும் மக்கள் பார்க்காத ஒரு பொழுதுபோக்கை நாங்கள் வைக்கணும்னு தீர்மானித்து அதுக்கு வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம் சார், எல்லாமே ஆம்புலன்ஸ் நிப்பாட்டியிருக்கோம். அதே மாதிரி கழிப்பிட வசதிகள் அங்கங்கே பண்ணியிருக்கோம். குடிநீர் வசதிகள் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் போட்டிருக்கோம். மக்களுக்கு தேவை என்னன்றது என்பதை பார்த்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். 60 நாட்கள். கடந்த ஆண்டோடைய அதே தானே 40 ரூபா. பெரியவங்களுக்கு 40 ரூபா, குழந்தைங்களுக்கு சிறியவர்களுக்கு 25 ரூபா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாகனத்துக்கு எவ்வளோ வருது? கார்பரேஷனுக்கு கார்பரேஷன் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேட்டை தான் பார்க்கிங்க்கு இது பண்ணுவோம். போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே போர்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. அது சம்மந்தமாக வந்து கேட்கும்போது போர்டை மாற்றுறோம் சார் எல்லாம் வாங்கின தப்புன்னா. ஆனால் நான் சரியாக அந்த இதுதான் வாங்க. இந்த வாட்டி அந்த குறையெல்லாம் வராமல் பார்த்துக்குறோம் சார். அதாவது 25 ரூபா, இந்த இடத்துல 55 ரூபா ஒரு பைக்கு வாங்குறாங்க போன வாட்டி. இல்லை, இந்த வாட்டி அந்த குறைகள் வராமல் பார்த்துக்குறோம். பிஎஸ் அம்யூஸ்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு
ஓனர் பேர் வந்து பீர் சமீம். என்னுடைய பேர் புனிதன், நான் அதில் ஒரு மெம்பராக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.